எகினை போற்றி எனையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இணையவில்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய பதிவு செவ்வாய் தசை ரெண்டையுமே பார்ப்போம். செவ்வாய் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 1-8க்கு அதிபதி. மேஷம் விருச்சகம் இவருடைய ஆட்சி வீடு. சுபர் வரிசையில இவர் வர்றதில்லை. பாவர் வரிசையில முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறவர். ஆனால் இந்த செவ்வாய் பொதுவாக செவ்வாய் அப்படின்னாலே கோபம், இளமை, அவசரம், வீம்பு, அதையே பிடிவாதமா பிடிச்சுக்கிறது, ஒரு செயல்ல உறுதியா நிற்கிறது, கடினமான உழைப்பு, அதாவது விடாமல் உழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது சனியாக இருந்தால் இது கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, போல்டா தூக்குறது, அதாவது எதையுமே யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது. யாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வேலை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதை இவங்க தைரியமா கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, தைரியமா எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்றது செவ்வாயினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று. எப்பவுமே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக செவ்வாயினுடைய பிறப்பே மண்ணிலிருந்து தான் வந்தது அப்படின்றதுனால மண்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த மண், வீடு, நிலபுலங்கள், பெரும் நிலத்துக்கு சொந்தக்காரர், அரசை வழிநடத்தக்கூடியவர், அரசு ஆழ்பவர்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிபத்தியம். அப்போல்லாம் அந்த படைத்தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படைத்தளபதி தான் அந்த நாட்டுக்கு அரணாக வேலியாக இருக்கக்கூடியவன். அப்போ ஒரு குடும்பத்துல செவ்வாய் மேசராசியாக ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அல்லது விருச்சக ராசியாக ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அந்த நபர் அந்த குடும்பத்திற்கு அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே செவ்வாய், அதாவது மேஷம் விருச்சகம் இதுல ராசியாகவோ லக்னமாகவோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை அவரை நம்பி அந்த குடும்பத்தை அவங்களுக்கு ஒப்படைக்கலாம். வேலி போல காத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையாள் அப்படின்றத காட்டிலும் காவலாளி, பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த தாற்பயத்துக்கெல்லாம் செவ்வாய் சொந்தக்காரர். ஆனா கொஞ்சம் கோபம், அவசரம், அதே மாதிரி அவர் எடுத்துக்கூடிய செயல்ல வீம்பு. நான் முடிச்சதுக்கு 3 கால் அப்படின்னா சரி 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையிட்டோம்னா நல்லது. முட்டி மோதி அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ளவங்ககிட்ட மோதுனாங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதோடவே சேர்ந்து ராகு சேர்ந்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதோட சனி சேர்ந்துட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கெடுகிரகங்களுடைய இணைவுகளோடு செவ்வாய் இருக்கும் பொழுது, பலம் அதிகமாக இருக்கக்கூடிய செவ்வாயாக இருக்கும் பொழுது அவங்களோட நம்ம மோதாமல் இருப்பது நல்லது. அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நடைமுறையிலே நமக்கு தெரியும். கொஞ்சம் எந்த வேலையுமே லேட்டா ஆனா ரொம்ப பர்ஃபெக்டா வேகம், அதாவது ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பொறுமையா இருந்து பொறு பார்ப்போம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஆனா எடுத்த வேலையை கிடுகிடுன்னு நடத்தி முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் சனி காம்போ இருக்குன்னு அர்த்தம். பிறர் பிரமிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அப்படின்னா இங்க செவ்வாய் ராகு காம்போ இருக்கு அப்படின்னு அர்த்தம். யாருமே செய்ய முடியாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கீழே கொண்டு வருது, அல்லது உயரத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போறது, இது ஒரு 4 பேர் 5 பேர்த்தினால தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை இலகுவாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, திறமை அப்படின்றது செவ்வாய்க்கு. அப்ப அந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து அப்படின்னா இந்த மாதிரி விபரீதமான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன். அதே மாதிரி கிளவரபிளா யோசிச்சு தெளிவா முடிவெடுத்து அதை இன்னொரு ஆட்களை வச்சு இவங்க முன்னிலையில இன்னொரு ஆட்களை வச்சு முடிக்கக்கூடியது அப்படின்றது செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இருக்கும். அப்போ நம்ம எங்கேயுமே போகாம ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வரும். செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சூரியன் அப்படின்றதெல்லாம் செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அதாவது சந்திரனோடு சேரக்கூடிய செவ்வாய் சந்திரமங்கல யோகம், ராகுவோடு சேரக்கூடிய செவ்வாய்க்கு யோகமா இருக்காது, தோஷமாக இருக்கும். செவ்வாய் சனி அப்படின்னாலே குத்து, வெட்டு, சண்டை, அமர்க்கடம், பிரச்சனைகள், வம்பு, வழக்கு இது எல்லாமே நிறைய கொடுக்கக்கூடியது. கூட ராகு சேர்ந்துருச்சுன்னா அதுல வரக்கூடிய காயம், அதாவது இந்த செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் கொடூரமான நபர்களாகவும் இருப்பார்கள். அவருடைய புத்திசாலித்தனம் ரொம்ப கொடுமையாகவும் இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது. கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம். அதே மாதிரி
இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க வந்து செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்கலாம் வந்து பழகிறதுக்கு வந்து இனிமையானவங்க. ஆனாலும் அது எந்த நேரத்தில் எப்போ தனது சுயரூபத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறதுங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் காம்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவும் சுபச்சந்திரனாக இருக்கும் பொழுது வளர்விரை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய்க்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து வக்கர செவ்வாயா இருக்கும். இது உண்மையிலேயே சொக்க தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது தன் இருக்கையில் அல்லது தனது அரியணையில் அமர வைக்கக்கூடிய, அதெல்லாம் வந்து இந்த சிவாஜி படத்துல கூட ஒரு நிமிஷம் வந்து உங்களுடைய அரச பீடத்தை கொடுங்கன்னு சொன்னோன்னே இப்ப உட்கார வைப்பார் இல்லையா உத்தமபுத்திரனே நம்ம அந்த படத்துல, அது மாதிரி எல்லாம் வந்து தனது அரியணையை பிறருக்கு கொடுத்து அலங்கரிப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது சந்திரனோடு சேரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிக யோகமான பலன்களை தரக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி பொன் பூமி இதெல்லாம் சேர்த்ததுல செவ்வாயினுடைய ஒரு சாதுரியம், செவ்வாயினுடைய நற்பலன்கள், செவ்வாயினுடைய நற்குணங்களில் ஒன்று பெரிய நிலக்கிழாராக அந்த அரசை ஆழக்கூடியவனாக மிக போர்த்திறம் கொண்டவனாக ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் படை வீரர்களின் முதன்மை வீரனாக, அதே மாதிரி வந்து ஒரு அணிக்கு தலைவனாக, விளையாட்டு அணிகளுக்கு தலைவனாக, ஒரு கபடி அணிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவங்க வந்து செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கால்பந்து வீரர்கள் நல்லா இருக்கும். அதாவது கால்பந்து வீரர்கள் அப்படின்றது வந்து போர்சபிளா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா அணிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணித்தலைவனுக்கும் அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் இதுக்குன்னே ஸ்பெஷலா வந்து காலேஜ்ல வந்து சீட் இருக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனர்களுக்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த 3/4 பங்கு பாவகிரகம் அப்படின்னாலும் அந்த 1/4 பங்கு சுபத்தன்மையிலையும் மிக அதிகமான நற்பலன்களை தரக்கூடியவனாக செவ்வாய் இருப்பான். ஏன்னா இடம் கன்று, அதனால பயம் அறியாது. அதனால எடுத்த இடத்துல வந்து டக்குன்னு பேசுறதில்ல, எடுத்து எரிந்து பேசுவதில் வல்லவர்கள். அதனால இரண்டும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்றது வந்து தசை நடத்தினார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக செவ்வாய் தசை அப்படின்றது வந்து 7 வருஷம். அந்த 7 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 வருட காலத்துல வந்து செவ்வாய் யோகமான இடங்களில் இருந்து தசை நடத்துறான் அப்படின்னா நல்ல பொன் விளையும் பூமி, பொன் சேர்க்கை, பொருள் சேர்க்கை, வாகன சேர்க்கை. வாகன சேர்க்கையில எப்படி சேர்க்கை வரும் அப்படின்னா எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தின் கீழ் வரக்கூடியது. ஒரு லாரி வாங்கி ஓட்டுவாரு. அந்த லாரி சாதாரணமா வந்து ஒரு 3 கால் வண்டி கூட வாங்கி ஓட்டலாம். இப்போதைக்கு மினி ஆட்டோன்னு சொல்லக்கூடியது அது வாங்கி ஓட்டுவாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அதற்கடுத்த நிலைப்படியில் இருக்கக்கூடியது 4 கால் வாகனம். அதற்கடுத்தது வந்து கொஞ்சம் லைட் வெஹிக்கிளை வாங்கி அப்புறமா ஹெவி வெஹிக்கிள் வாங்கி அப்புறம் எர்த் மூவர்ஸ் அப்படின்றத வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த 7 வருடங்களிலேயும் செவ்வாய் தனது சுபபலனை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை மிக செல்வந்தனாக உயர்த்தி அந்த அளவுக்கு, அதாவது வந்து சுரங்கம் தோண்டக்கூடிய இயந்திரங்கள், மிகப்பெரிய பெரிய ஆழ்துளை கிணறுகளை தோண்டக்கூடிய இயந்திரங்கள், அதே மாதிரி அந்த வாய்க்கால் வெட்டக்கூடிய இயந்திரங்கள், பழுவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய இயந்திரங்கள், இது மாதிரி மிகப்பெரிய அந்த எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்களை வாங்கி அவர்கள் தொழில் செய்யக்கூடிய மிக பெரும் தொழில் அதிபர்களாக உயர்த்தி வைப்பவன் செவ்வாய். அப்ப அந்த 7 வருஷ தசை காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஆட்சி வீடு மூலத்திரிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச லக்னம் அதாவது முதல் லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னமாக வரக்கூடிய லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதி, அவரே அட்டமாதிபதி, ஆயுள்காரகமும் அவனே, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை உயர்வுகளை கொண்டவனும் அவனே. அப்ப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த லக்னாதிபதி செயல்படக்கூடிய அமைப்பு 1, 5, 9 இருந்தார் அப்படின்னா உண்மையிலே இது வந்து அரச பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பில் அந்த செவ்வாய் தசை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். சார் அவர் அட்டமாதிபதியாக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 8, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நின்று தசை நடத்தினா யோக பலன்களை தருவார். சப்போஸ் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலே இருக்கார், நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடக்கூடியது, நல்ல பெரும் வேலைகளை தேடக்கூடிய வாய்ப்பு வெளிநாடுகளில் கிடைக்கும், உள்ளூர்ல இருந்தே கிடைக்காது. அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்றது அந்த 7 வருஷ தசை காலங்கள்ல வந்து 8ஆம் இடத்தில் நின்று செவ்வாய் தசை நடத்துறார் அப்படின்னால 8, 6, 12 நின்று தசை நடத்தினால் பொதுவாக வந்து மேச லக்னத்துக்கு செவ்வாய் போயிட்டு கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைஞ்சார் அப்படின்னா இது வந்து கடன் தொல்லை வம்பு வழக்கு இதுகள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அமைப்புகள்ல வந்து எப்பவுமே கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த லக்னத்துக்கும் ஆகாது, எந்த ராசிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி செவ்வாய் கடல் மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் காரணம் இது வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய தத்துவமானம்.
ஒன்று 8 குடையவன். இந்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 8ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னால இந்த செவ்வாய்க்கு அது 1 6ஆம் இடத்துக்கு 3 6 குடையவனாக வரக்கூடிய கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடு அப்படின்றது புதன் உச்சமாகக்கூடிய வீடு. புதன் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றதுனால அந்த புதன் உச்சத்தில் போய் செவ்வாய் இருக்கும் பொழுது பங்கு சந்தையில் வீழ்ச்சி, அதே மாதிரி வந்து அவங்க வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல பிரச்சனை, அதே மாதிரி ஒரு முயற்சிகள்ல தடுமாற்றம், அதே மாதிரி வேலைகள்ல வந்து வேலை இழப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தசை இடத்துல கடுமையான தசையாக இருக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆயுள்காரகன் அந்த ஆயுள் ஸ்தானத்திலே இருக்கிறது. ஆனாலும் இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு அந்த மான அவமானம் கஷ்டம் துன்பம் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு நல்ல வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து நல்ல பொருள் ஈட்டும் அளவிற்கு மிக மாண்பு மிக்க செவ்வாயாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் அதே மாதிரி தான் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 வருஷ தசை காலங்களில் கண்டிப்பாக மேச லக்னத்துக்கு செவ்வாய் தசை நடத்தும் பொழுது இந்த 6 8 12 இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கடுமை செய்பவராக, அதுவும் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் வேலை செய்யும் அப்படின்றத வந்து நம்ம எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து ரிஷபம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து இவர் எப்படி வருவார் அப்படின்னா 7 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருவார். இவரே கணவர், இவரே செலவாடி, இவரே மனைவி, இவரே செலவாடி அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது ஸ்திர லக்னமா வரும். ஸ்திர லக்னம் அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் அவரே அந்த இடத்துல வந்து ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றதுனால அப்போ கட்டிய கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்கு பின்னால இவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு பின்னால கல்யாணம் வரைக்கும் இவருடைய சுய ஆட்சியாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால வரக்கூடிய மனைவியினுடைய ஆட்சியோ அல்லது கணவனுடைய ஆட்சியோ இந்த குடும்பத்துல வந்து இவங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா வீணான வம்பு வழக்கு பிரிந்து செல்லுதல், அதாவது பிரிந்து செல்றது அப்படின்னாலே 12ஆம் இடம் தான். அப்ப 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ல வந்து செவ்வாய் இருந்துட்டாலோ அல்லது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய துணை அப்படின்றவங்களுடைய கையில் இருக்கும். இதே 12ஆம் இடத்துல இருந்து அவங்க இன்னொரு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருந்தாலும் ஒருவேளை ஒரு நேரங்களில் வந்து சிரமத்தை கொடுத்தாலும் அதே செவ்வாய் தசைக்குள்ள அவங்களுக்கு வந்து மிக உயரிய அந்தஸ்தான பலாபலங்களை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் தயங்குவது இல்லை. எப்பவுமே வந்து செவ்வாய், சூரியன், குரு இவங்க 3 பேருமே அந்த தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணங்கள்ல மாறி இருக்கும் பொழுது அது தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக உயர்வான பலன்களையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தருவதற்கு தவறுவதில்லை. அப்ப வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு 12 7 கூடையவர் வந்து சிம்ம ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார், தனுசு ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். 8ல இருக்கார் செவ்வாய் அப்படின்றதுனால வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வருமோ வம்பு வழக்குகள் வருமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசை ராகு புக்திகள்ல வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தால் வரக்கூடிய புக்திகளை மீதி இருக்கக்கூடிய 7 புக்திகளை வந்து செவ்வாய் நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத வந்து நம்பலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து 6 11 கூடையவர் வர்றார். இது வந்து உபயராசி. உபயராசி இந்த ராசிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இது எப்பவுமே வந்து செவ்வாய் புதன் அப்படின்ற காம்போ வந்து சமகிரகங்கள் அப்படின்னால பொதுவா வந்து நிலத்தகராறு, பூமி தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு இது எல்லாமே வரும். பொதுவாகவே வந்து இது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்திரம், பங்கு, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது 3ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அப்ப இயல், இசை, நாடகம் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒப்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு அது கவிதை கதை எழுதக்கூடிய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு உவமையான திசையாகவே இருக்கும். இது வந்து பொதுவாக 6 11 அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11ஆம் பாவத்தில் நின்று தசை நடத்தினால் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவனாக இருப்பான். ஆட்சியாக 6ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் அவர்களுக்கு படு நஷ்டத்தையும் படு துன்பத்தையும் தோல்வியும் தொழிலில் வந்து பயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அந்த செவ்வாய் திசையில கடன் அப்படின்றது வந்து மிக அதிகமான கடன் சுமையை கொடுத்து அந்த ஜாதகரை மிக அல்லல் படுத்துவதற்கு தயாராக இருப்பார், தயங்குவதும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகத்திற்கு வந்து இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த கடகம், சிம்மம் லக்னங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செவ்வாயாக இருப்பார். பொதுவாகவே 5 10 குடையவனாக வரும் பொழுதும் இந்த 5 10 குடைய செவ்வாய் 5 10 இடங்கள்ல இருந்தால் நல்ல தொழில் அந்தஸ்து, பிள்ளைகளுடைய உயரிய படிப்பு, உயரிய கௌரவம், பிள்ளைகளால் கௌரவம், பிள்ளைகளால் வந்து நல்ல பேர் வாங்கி இவங்க அதாவது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இவங்களுடைய பிள்ளைகள் வந்து நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் பயன்படுறதுல வந்து எந்த விதமான
ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை. அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் இடம் அப்படின்றது வந்து புகழ், எந்த துறையிலும் புகழ் வரும். அவங்களுக்கு வந்து அவங்க ஆட்சித்துறையில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அரசாங்கத்துல வேலையில் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில், ஈவன் அவங்களுடைய சொந்த துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பா இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த செவ்வாய் தசையில கடக லக்னத்திற்கு இந்த செவ்வாய் தசை நடத்திய கொடுப்பேன். ஏன்னா தொழில்காரனாகவும் அவன் தான் வர்றான். தொழில்காரனாக அவன் வரும்போது கர்மஸ்தானாதிபதியாகவும் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நல்ல உயரிய தொழில்களை அவர்களுக்கு கொடுத்து அள்ளித்தரக்கூடிய லாபத்தையும் கொடுத்து அந்த தொழில வந்து ஒரு அப்ரூவல் மார்க் எப்பவுமே வந்து அந்த தொழில வந்து முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடக லக்னக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே செவ்வாய் வந்து தர தவறுவது இல்லை. அதனால வந்து கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வரும்பொழுது நல்ல ஒரு கோலாகலமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து 4, 9 கூடியவராக வர்றார். ஒரு கோணாதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்ல, ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்ற அந்தஸ்துல வர்றார். இந்த கடக லக்னத்துக்கும் அதான் 5, 10 கூடியவர், ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சிம்ம லக்னத்திற்கும் அதே ஒரு கோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தில் வரக்கூடியவர். சிம்ம லக்னத்துக்கு எப்பவுமே செவ்வாயினுடைய அமைப்பு 4, 9 இருந்தாலும் நன்மையை தரக்கூடியது. எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், சிம்மம், மேஷம், தனுசு இந்த பாவத்திற்குரிய கிரகங்கள் தத்தம் பாவங்களில் மாறி அமரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவதற்கு அவர் தவறுவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சிம்மலக்கணக்காரங்களுக்கு எப்பவுமே செவ்வாய். ஏன்னா இது அரசு, சிம்மம் வந்து அரசை ஆளக்கூடியது, அரசை நிர்வகிக்கக்கூடியது. இந்த அரசை நிர்வகிக்கக்கூடியதற்கு முழு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். இவரை வந்து 9 கூடியவனும் பாக்கியாதிபதியாக வர்றான். வீடு, மனை, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மனை பாக்கியம் அப்படின்றது வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தசையினுடைய 7 வருஷ காலங்கள் நல்லாகவே இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தவறாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்னி லக்னம் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கன்னி லக்னத்துக்கு எப்பவுமே பொதுவா வந்து செவ்வாய்க்கு புதன், அதாவது கன்னி, மேசத்திற்கு கன்னியாகவும் விருச்சகத்திற்கு கன்னி, ரெண்டுமே 8, 11ஆவே வரும். அப்போ இந்த காம்போ வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் தசை அவ்வளவு சாதகமான தசையாக இருக்காது. எவ்வளவு பாதகத்தை கொடுக்குமோ அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே உங்களுக்கு சரராசியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசிக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து பெரிய பாதிப்பை தருவதற்காக வாய்ப்பில்லை. இதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்ம லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வருவார். பாதகாதிபதியாக வரக்கூடியவர் பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தந்தைக்கு சில சிரமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் 9 இருந்தால் அந்த கிரகம் தந்தை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூடவே சூரியனும் சேர்ந்துட்டா இந்த லக்னாதிபதியும் அந்த இடத்துல இருந்தால் தந்தைக்கு வந்து கொஞ்சம் உபத்திரவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி வந்து ஆயுளுக்கு, தந்தையோட ஆயுளுக்கு வந்து சிரமமா இருக்கும் அப்படின்னா தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9 இருக்கிறதுனால அது வந்து பெருசா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து பாதகங்களை சில நேரங்களில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 கூடியவன் சில நேரங்களில் வந்து அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம லக்னத்துக்கு உண்டு. அடுத்து கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி லக்னத்துக்கு உபய லக்னமாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து 3, 8 கூடியவனா வர. எப்பவுமே 3, 8 அப்படின்றாலே பஞ்சாயத்து தான், எப்பவும் பஞ்சாயத்து தான். இவர் வாய் பேசினால அல்லது இவர் கேட்கக்கூடிய வார்த்தைகள் பூராமே வந்து கொஞ்சம் சிரமமான வார்த்தைகளாவே கேட்டுட்டு இருப்பார். வடிவேல் சொன்ன மாதிரி சொல்றதெல்லாம் பூரா ஒரு மாதிரி சொல்லாவே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு அந்த செவ்வாதசை முழுவதுமே அந்த 7 வருஷ வருட காலங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதராகவே காணப்படுவார். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லதே இவருடைய காதுக்கு விழுகாது. இவருக்கு விழுகிறது எல்லாமே தோல்வி, நஷ்டம், இது மாதிரியான ஒரு அமைப்புகளிடையே இந்த செவ்வாயினுடைய தசை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த நேரத்தில் யார் யாருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்கும் பொழுது வம்பு வழக்கு யாரால் வரும் அப்படின்னா தனது இளைய சகோதரம் அல்லது இளைய சகோதரிகளின் மூலமாக அல்லது தனது அலுவலகத்தில் வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய இளம் பெண்களின் மூலமாக அல்லது இளம் சிறார்கள் அல்லது இளம் சிறு வயதில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் தசை அப்படின்றது வந்து கொஞ்சம் அப்படியே மெதுவா கடந்து வந்துடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துலா ராசி. துலாத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 2, 7 கூடியவராக வர்றார். இது வந்து பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து சரராசிகளுக்கு 2, 7 பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அது மாரகத்தை கொடுக்கும் அப்படின்னா இல்ல, பொதுவாகவே கல்யாணம் பண்ணாலே மாரம் அப்படியே தொலைஞ்சு போயிடும். அப்ப 2, 7 கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிஷபராசியில எந்த மாதிரியான நிலைப்பாடு செவ்வாய் எடுக்குதோ அதேதான்
துலா ராசியிலும் இந்த செவ்வாயினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும். ஒரு சிலருக்கு வந்து துலா ராசியில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணதுக்குனால மிக 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 அதிகமான உயர்வுகளை தரக்கூடியவனாக செவ்வாய் வரும். ஒரு கல்யாணம் பண்ணதுக்குனால அது வரைக்கும் வந்து ஒரு தொழிலுக்கே போயிருக்க மாட்டார் இவர். ஒரு பொண்ணை கட்டினதுக்கு பின்னால டக்குன்னு உடனே இவருடைய வாழ்க்கையில வந்து உயர்வான பலன்களையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நேர்த்தியான சொத்து சுகங்களையும் நல்ல பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, நல்ல சமுதாய கட்டமைப்பு, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் வந்து இந்த செவ்வாய் வந்து செய்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மாரகாதிபதி அப்படின்ற ஹோதாவில் வந்து அவர் வந்து கொஞ்சம் கடுமையை கொடுக்க தவற மாட்டார். அந்த நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பித்தத்தினாலேயோ உஷ்ணத்தினாலேயோ அல்லது வந்து தீக்கிடால் அப்படின்னு சொல்லக்கூடிய தீப்படுற புண்ணுனால வந்து நமக்கு வந்து அந்த தேக ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம நடந்துக்கணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிலேயோ ஒரு கை வைக்காம அல்லது வந்து வேற ஏதாவது தீ எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடமா அல்லது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டவ்ல கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். பத்த வைக்க வேண்டாம்னு சொல்ல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கக்கூடியது துலாம் லக்கணக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகம், தன்னுடைய லக்கணத்துக்கு 6 கூடையவனாக வருவார். 6 இவரே, வாழ்வீச்சு சண்டை இவரே, அதை எதிரியும் இவரே. அதாவது செஸ் போர்டு வந்து 2 சைடும் இவரே கோல் போடுவார். இந்த பக்கம் வந்து காய்களை நகர்த்துவார், அந்த பக்கம் காய்களை நகர்த்துவார். இரட்டை அறிவு உள்ளவனாக அந்த விருச்சிக லக்கணத்திற்குடைய செவ்வாய் செயல்படுவான். தனக்குத்தானே ஒரு அறிவை வளர்த்துக்குவான். தனக்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்டவனாக இருக்கும் எதிராளியை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்பவுமே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து 6ஆம் பாவாதிபதியாக வரலாம். எப்பவுமே இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திற்கும் 8ஆம் இடமாக வரக்கூடியது பல மறை பொருள்களை உள்ள பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பல மறை பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த அளவுக்கு உள்ள டீப்பஸ்டா போகுது அப்படின்றத வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக லக்னம். அப்ப அந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி இவனே வரலாம். இங்க வந்து ஆட்சியாகும். 6ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்ப இந்த டபுள் சைட் கோல் இவரே போடுவார். எதிரியை இவரே உருவாக்குவார். அந்த எதிரியை இவரே அழிப்பார். ஆனா தப்பித்தவரை இவர் வந்து கடன் வாங்கிட்ட மாட்டிக்குவார். கடன் அப்படின்னு ஒரு சொல் வந்து இவருக்கு ஆகாது, காலப்பகை அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வந்து இஎம்ஐ போடுறதோ அல்லது வந்து கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படின்றத வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கணும். இந்த நேரத்துல வந்து ஒரு லோன் கிடைக்குது, லோன் இதெல்லாம் நிறைய சகஜமா வரும். அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அபரிமிதமா இருக்கும். பல இடங்கள்ல இடம் வாங்கி போற மாதிரி ஒரு பாவனாவெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்த வாங்குறதுக்கு இன்னொரு இடம் போகும்போது பேங்க்ல லோன் வந்து உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வர்றான். அப்ப 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இவருடைய தொழில் வந்து மிக கவர்ச்சியான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி வந்து தொழில வந்து மிக அனுபவமிக்க தொழிலாக இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் ஏறி அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்த அதிபதியாக வர்றாங்க. 6ஆம் இடத்துல வந்து வம்பு, வழக்கு, கடன், ரோகம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து வெற்றி அப்படின்றது, அதே மாதிரி அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொழில வந்து எப்பவுமே நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு நம்பர் 1 இருக்கக்கூடிய தில்லா அடிக்கக்கூடிய ஆளுங்க வந்து விருச்சிக லக்னம். அப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு 6ல செவ்வாய் இருந்தாலுமே பாதிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன இவர் வந்து இவருக்காக கடன் வாங்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து இவர் ஜாமீன் போடக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையும் இருக்கக்கூடாது. அப்ப இவரே கடன் வாங்கினார், இவருக்கு இவரே, நண்பனும் இவரே, பகைவனும் இவரே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். இது வந்து மற்றபடி வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது பெருசா பாதிக்காது. அடுத்து வந்து தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5-12 கூடையவரா வர்றார். இந்த 5-12 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருது. பொதுவா தர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்ம ராசியினுடைய தனுசு ராசிக்கு, தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் நன்மையை தரக்கூடியவனாகவே இருப்பான். எப்பொழுதுமே வந்து செவ்வாயினால வந்து இந்த தனுசு லக்கணத்துக்கு வந்து பாதகம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 5ஆம் இடத்த அதிபதி 5லயோ அல்லது 7லயோ அல்லது 8ல கூட மறைஞ்சிடார். 8ல மறையும் பொழுது செவ்வாய் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாரு அப்படின்னா நீச்சம் ஆயிடுவார். அப்ப 8ல செவ்வாய் நீச்சமாகி 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய செவ்வாயாக இருக்கும். அந்த இடம் மட்டுமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயாக இருக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் இருக்கும் பொழுதுமே கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வனை செய்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. பாவகாதிபதியாகவும் அவர் தனுசு லக்னத்துக்கு நன்மையை தரக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த
செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன, இவர் வந்து 5-12 கூடையவர் போயிட்டு 8ல போய் நீச்சம் அடைகிறார். 8ல போய் நீச்சம் அடையும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். அந்த குழந்தைகள் இன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுப்பார். இதற்கான ஒரு மருத்துவ செலவுகளை, மருத்துவ உதவிகளை நம்ம நாடிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல போயிட்டு நீச்சமாகிறதும், அந்த நீச்சமாகக்கூடிய கிரகம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 8ஆம் இடத்துல இருந்தால் மட்டுமே. மற்றபடி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனை தராத செவ்வாயாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஸ்தான பலத்துல வந்துருவார். இப்ப கன்னிராசியாக இருந்தாலும் தனுசு லக்கணத்துக்கு 5 கூடையும் போயிட்டு 10ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் ஏறும்பொழுது தொழில வந்து அந்தஸ்து, கௌரவம், வரலாறு படைக்கக்கூடிய ஒரு தொழில் எல்லாம் இந்த தனுசு லக்னத்துக்கு அவங்க தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த செவ்வாயினால. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகரம் 4-11 கூடையவன். இந்த மகர லக்னத்துக்கு வந்து 4 கூடைய செவ்வாயாக இருந்தாலும் 11 கூடையவனாக இருந்து பொது பாதகாதிபதி அப்படின்ற அந்தஸ்துலையும், இது சனி வந்து பொது பாதகாதிபதியா வர்றாரு, சனிக்கு இவர் வந்து பாதகாதிபதியா வருவார். இப்ப கண்டிப்பாக இந்த 7 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் மிக கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்றதுனால 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணவரஸ்தானத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கும் பொழுதும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆட்சியாகி அந்த தசை நடத்தினார் அப்படின்னா மிக கடுமையான பலன்களை தருவதற்கு அவர் தவறுவதில்லை. எப்பவுமே பாதகாதிபதிகள் பாதகஸ்தானங்களில் இருந்தார், அதாவது இப்ப தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி பாதகாதிபதியாக புதன் இருந்தாலோ அல்லது புதனுக்கு 7ஆம் இடத்த அதிபதியாக குரு 7ல் அமர்ந்தாலோ எந்த அளவுக்கு பாதகத்தை செய்வார்களோ அதை விட கடுமையான பாதகத்தை, ஏன்னா இந்த குருவும் புதனும் கூட ஓரளவுக்கு சமகிரகங்களாக பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த சனி செவ்வாய் அப்படின்றது வந்து மிக கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்றதுனால வந்து 11ஆம் இடத்துல ஒரு வேளை மகர லக்னக்காரங்க வந்து 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து தசை நடத்திட்டா மிக மிக கடுமையான பலன்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதே மாதிரி வந்து இந்த 11ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அந்த ஒரு அமைப்பை அந்த லக்கணத்துக்கு அது செவ்வாய் மூலமாக அது தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வந்தது. அதனால இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு வந்து 4-11 கூடையவனாக இருந்தாலும் அந்த மகர லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு செவ்வாய் தசை ஓடும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் செயல்பட்டுக் கொள்ளக்கூடியது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். இது 11 இருக்காரு சார், எங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல, அல்லது 12 இருக்காரு சார், செவ்வாய் வந்து இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது எதுவும் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய சூட்சமம் உள்ளுக்குள்ள வந்து யோகி, அவயோகி இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து செவ்வாய் வந்து யோகியாக இருந்து கண்டிப்பாக தசை நடத்தினார் அப்படின்னா அவர் நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாயாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாதகாதிபதியாக இருந்து கெட்டு போனால் நல்லது, கெடாமல் இருந்தால் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 6-8-12 மறைஞ்சிருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவராக இந்த மகர லக்னக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செவ்வாயாக தசை நடத்தி முடிப்பார். அடுத்து கும்ப லக்னத்திற்கு வந்து இந்த செவ்வாய் அப்படின்றது 3-10 கூடியவர், நல்ல ஒரு தரமான சம்பவத்தை தரக்கூடியவராக இருப்பார். வெளிநாடு வேலை மூலமாக மற்றவர்களை அணுகிக் கொள்வது. பொதுவாக இந்த கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்திரமா வரக்கூடிய லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்கு வந்து இது 7-12 மாரகாதிபதியாக வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய அமைப்புக்கு இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து மிக அதிகமான பலன்களை, நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர். இது வந்து கிரக ரீதியாக பகை கிரகமாக இருந்தாலும் பாவக ரீதியாக 3-10 அப்படின்றதுனால எங்கும் செல்லும் இடம், செல்வாக்கு, நல்ல சொல்வாக்கு, நல்ல படைபலம், அந்தஸ்து, அதே மாதிரி கதை, கேள்வி, கல்வி, பூமி, புலன் இந்த மாதிரி அந்த தரகு வேலை, மீடியேட்டர் வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து மீடியேட்டர் வேலை நிறைய நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ளூ மெட்டல், இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நிறைய எர்த் மூவர்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கு. இது சப்போர்ட்டிவா வந்து இந்த 7 வருஷம் கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து மிக அதிகமான செல்வாக்கை கொடுக்கக்கூடியவனாக செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடியவனாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கும்பலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் தசை. அடுத்து வந்து மீனம். இந்த மீன லக்கணத்துக்கு வந்து வரும் பொழுது 2-9 அருமையான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய லக்னமாக மீன லக்னத்துக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதி தனம். அடுத்து வந்து 9 கூடையவன் பாக்கியம், தன பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஐயுமே கொடுப்பான். அதாவது தனபாக்கியம் சம்சாரமாகவும் வரலாம், தனபாக்கியம் கணவனாகவும் வரலாம், தனபாக்கியம் சொத்துக்களாகவும் வரலாம், நல்ல குழந்தை வரவு, அதே மாதிரி நல்ல பொருளாதார வரவு, பேங்க் பேலன்ஸ், நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, இது மாதிரியான ஒரு அலாதியான மிக பிரியமெடுத்து செய்யக்கூடிய ஒரே ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கு
மீன லக்னம். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை வருதுன்னா நல்ல யோகமான தசையா நடத்த போறார் அப்படின்றத வந்து ரொம்ப நல்ல எதிர்பார்ப்போடவே இருக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லி எல்லா லக்னங்களுக்கான நல்ல பலன்களை செய்து செவ்வாய் எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தரட்டும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.